மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய் குலு குலுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. நடிகர் ரவி மோகன் அவர் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையை பத்தி பல விஷயங்களை அவர் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா ஆச்சு. ஆனா நடிகர் கார்த்தி சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில ரவி மோகனை பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நடிகர் ரவி மோகன் தன்னோட மனைவி ஆர்த்தி கூட கடந்த 2 வருடங்களா டிவோர்ஸ்க்கு போராடிட்டு இருக்கிறாரு. இருவருக்குமே ஏற்பட்ட கடும் மனஸ்தாபம் காரணத்தினால 2 பேருமே இப்போதைக்கு பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல அவர் கொடுத்த பேட்டியில தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மனைவி குடும்பத்தாரும் தன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்றத வெளிப்படையா ஷேர் பண்ணியிருந்தாரு. தான் கிட்ட சொந்தமா ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட வச்சுக்க விட மாட்டேங்கிறாங்க, தன்னுடைய பசங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரவி மோகன் தன்னைத்தானே ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் அந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு. அதே போல அந்த பேட்டியில இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆன்லைன்லயும் சரி பத்திரிகைகளும் சரி என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுவாங்க எழுதுவாங்க, ஆனா என் கூட உண்மையா பழகின எல்லாரும் நான் எப்படிப்பட்டேன்னு சொல்லுவாங்க. குறிப்பா என்னுடைய நண்பர் கார்த்தி என்னை பத்தி சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்த அவர் ஏன் குறிப்பிடுறாருன்னா, நடிகர் ரவி மோகனும் நடிகர் கார்த்தியும் பல வருட நண்பர்கள். 2 பேருமே பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நடிக்கும் போது 2 பேரோட காம்பினேஷன் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கூட இருந்துச்சு. சில நாட்களுக்கு முன்னாடி நடிகர் ரவி மோகன் ஆரம்பிச்ச ரவி மோகன் ஸ்டுடியோஸ் திறப்பு விழாக்கு நடிகர் கார்த்தி வந்திருந்தாரு. அப்போ நடிகர் கார்த்தி ரவி மோகனை பத்தி பேசும்போது யாருக்குமே சின்ன தீங்கு கூட நினைக்காத ஒரு நல்ல நபர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அவர் அப்போ சொன்ன அந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியால பலரும் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.